த ஸ்வீட் ஹெவன் பேக்கரி நஷ்டத்தில் இருந்தது. ரென், ஒரு கிளம்ஸி பேக்கர், தொடர்ந்து தவறினான். அவனது தாத்தா கவலைப்பட்டார். ஒரு நாள் இரவு பேக்கரிக்காக ஒரு பாதுகாவலர் ஆவியை வரவழைக்க ரென் முயற்சித்தான். ஆனால் கருகிய, எரிச்சலூட்டும் ஒரு பூத கப்கேக்கான கிரெம்பிள் தோன்றியது. தனது முழு சக்தியையும் பெற ரென் கிரேட் ஸ்பிரிட் பேக் ஆஃப் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று கிரெம்பிள் கூறியது. ரென் சந்தைக்கு சென்று மற்ற பேக்கர்களின் மாயாஜால ஸ்பிரிட் ஸ்வீட்ஸ்களை பார்த்தான். அவன் சிறியதாக உணர்ந்தான். கிரம்பிளுடன் அவனது பேக்கிங் பயிற்சி ஒரு பேரழிவாகவே இருந்தது. பின்னர் ரென் ஒரு ஆடம்பரமான பேக்கரியான த கோல்டன் விஸ்கை பார்வையிட்டு அழகான செராஃபினா மற்றும் அவளது ஏரோவை பார்த்தான். செராஃபினாவின் சரியான பேஸ்ட்ரிகள் ரென்னை மோசமாக உணர வைத்தன. ஆனால் அன்று இரவு கிரம்பிள் ஆர்வம்தான் முக்கியம் என்று ஆலோசனை கொடுத்தது. ரென் உத்வேகமடைந்து பாட்டியின் ஆப்பிள் பையை சுட்டான். அவன் வேலை செய்யும்போது கிரெம்பிளிலிருந்து ஒரு சூடான ஒலி வந்தது. பேக் ஆஃப் வந்தது. ரென் பதட்டத்துடன் பதிவு செய்தான். செராஃபினா, உனக்கு அதிர்ஷ்டம் தேவைப்படும் என்றாள். ரென் உறுதியுடன் இருந்தான். முதல் சவால் விசித்திரமான அதிசயங்கள் ஆகும். ரென் ஒரு சாதாரண குக்கி ஆவியை உருவாக்க முயன்றான். ஆனால் அது ஆடும் உருண்டையாக மாறியது. கிரெம்பிள் பெருமூச்சு விட்டது. ரென் போராடினான். கிரெம்பிளின் உதவி கட்டுப்பாடற்ற நெருப்பு வெடிப்புகளாகவே இருந்தது. ஒன்று நடுவரின் தொப்பியை சுட்டது. அவமானமடைந்த ரென் தனது தோல்விகளை பார்த்தான். ஆனால் ஆனால் ஒரு தீப்பொறி அவனது கண்களை பற்றிக் கொண்டது. தான் கற்றுக்கொண்டு அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று கிரம்பிளிடம் சபதம் செய்தான். கிரம்பிளின் கண்கள் ஒரு நொடி மின்னின.